லஞ்சுக்கு இந்த மாதிரி நல்லா புளிப்பு காரத்தோட ஒரு கத்திரிக்காய் புளிக்குழம்பு செஞ்சு கொடுங்க. எப்படா லஞ்ச் டைம் ஆகும் போய் சாப்பிடலாம்னு தோன்ற அளவுக்கு பசி வந்துடும். அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். ஸோ எப்படின்னு சொல்கிறேன், வீடியோ சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம பேஜ் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இது செய்யறதுக்கு ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், சீரகம், மல்லி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா வறுத்துட்டு 8 பல் பூண்டு சேர்த்துட்டு கூடவே 3 பச்சை மிளகா, 5 காஷ்மீரி மிளகா சேர்த்து வறுத்துட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வெங்காயத்தை சேர்த்து நல்லா வறுத்துட்டு 3 கட் பண்ண தக்காளி சேர்த்து வறுத்துக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது கூட துருவன தேங்காய் ஒரு கை அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணி அது அப்படியே வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு கட் பண்ண கத்திரிக்காய் சேர்த்து கலர் மாற வரைக்கும் வறுத்துக்கலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவும் சேர்த்து கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி சேர்த்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் போல் கொதிக்க விடுங்க. மசாலா நல்லா வெந்து வரும்போது கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டேஸ்டியான கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.